ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விரும்புபவர்களுக்கு சோகமான செய்தி, எதிர்ப்பவர்களுக்கு சற்றே குதூகலமான செய்தி. சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் கமலா அம்மாள் ஏப்ரல் 13ஆம் தேதி மாரடைப்பின் காரணமாக அகால மரணம் அடைந்தார். பல்வேறு சட்ட போராட்டங்களை தன்னுடைய மகனுக்காக முன்னெடுத்தவர். அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களுக்கு அந்த தள்ளாத வயதிலும் மன உளைச்சலின் ஊடே தன்னுடைய மகனுக்காக முன்னெடுத்தவர். சவுக்கு சங்கர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவரா கெட்டவரா? அவர் நியாயமானவரா? அவர் ஊழல்வாதியா? அவர் கரையற்ற கரங்களுக்கு சொந்தக்காரரா என்று கேள்வி எழுப்புபவர்களுக்கு, யாரெல்லாம் இந்த கேள்வி எழுப்புறாங்களோ அவங்களுக்கும் இந்த கேள்வியை உரித்தாக்கி கொண்டு நடந்த விஷயத்துக்கு வருவோம். கடந்த சில தினங்களாக, சில மாதங்களாக, சில வருடங்களாக நடந்த விஷயங்கள், குறிப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சியின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், அது தொடர்பான விசாரணைகள், பத்திரிகை செய்தியாக, ஊடக செய்தியாக வராத தகவல்களை ஒரு மறைமுகமாக, பூடகமாக பொதுவெளியில வெளிக்காட்டியவர் சவுக்கு சங்கர். ஒரு ஊடகவியலாளரா அவர் கொடுத்த தகவல்களில் உண்மை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அதற்கான சட்டபூர்வமான நடவடிக்கையை அரசு இயந்திரம் நிச்சயமாக தொடுத்திருக்கலாம். அதை விடுத்து அவர் தங்கியிருக்கக்கூடிய வீட்டுல அவர் இல்லாத போது மறைந்த கமலா அம்மாள் அவர்கள் மட்டும் அந்த வீட்டில் இருக்கும்போது மனித மலம் மற்றும் கழிவு நீரால் அந்த வீட்டில் வீசி தகாத வார்த்தைகள், அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளால, வசை சொற்களால அவங்க துதிபாடியதும், அந்த நபர்களினுடைய வீடியோக்கள் அனைத்துமே பொதுவெளியில இப்போதும் கூட இருக்கும் நிலையில அவர்கள் யார் மேலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத பட்சத்தில் இந்த நிகழ்வை நேரில் பார்த்த 68 வயதான கமலா அம்மாள் அவர்களுடைய மனதில் ஏற்பட்ட மனக்கிலேசம், மன அழுத்தம், விரக்தி, இன்னும் சொல்ல போனால் அவமானம், இந்த மாதிரியான மனோ ரீதியான தாக்குதலினால் அவர் ஏன் அந்த மாரடைப்பு ஏற்பட்டிருக்க காரணமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. எல்லாருமே மனுஷங்க தான். எவ்வளவுதான் இரும்பு மனிதராக இருந்தாலும் இது போன்ற சம்பவங்களை நிலைகுலைந்து போவார்கள். தன்னுடைய மகன் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது ஹேவியஸ் கார்பஸ் எங்க இருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம், ஒரு சவுக்கு சங்கருக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலை இரத்த சொந்தமாக பெற்ற தாயாக பதறிக்கொண்டு சட்ட போராட்டம் நடத்தியவர் கமலா அம்மாள். அவர் எப்படிப்பட்டவர்? இறந்த பின், தாயார் இறந்து விட்டால் அவர் மனித புனிதராகி விடுவாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் இணையதளங்கள்ல கேள்விகள் வைக்கப்படுது. அது அடுத்த வாதம். நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற அடுத்த வாதம். ஒரு உயிர் போவதற்கான சாத்தியக்கூறான சூழல்களை உருவாக்கி இருக்கிறதா அப்படின்ற கேள்வியை முன்வைத்து இந்த பிரச்சனையை அணுகணும் அப்படின்னம்னா ரொம்பவே நெருடலா இருக்கு. பெங்களூர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய மகளினுடைய வீட்டில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு ஒரு 3-4 தினங்களுக்குள், அதுவும் குண்டாஸ் போடப்பட்ட பிறகு அவருடைய உயிரானது பிரிந்திருக்கிறது. அவருடைய மருமகன் சசிகாந்த் செந்தில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துல ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை 3:30 மணி அளவுல, மதியம் 3:30 மணி அளவுல அவருடைய இறுதிச் சடங்கு நடக்கும் அப்படின்ற விஷயத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. ஜெயில, புழல் சிறையில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பரோல் அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்ற கருத்தும், அவர் அங்க பெங்களூர் சென்று தாயினுடைய இறுதிச் சடங்கை செய்திருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. ஏன் அப்படின்னா, இரத்த தொடர்புடைய சொந்தங்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவர் தண்டனை கைதியாக இருந்தாலும் சரி, விசாரணை கைதியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான ஒண்ணு பரோல் இல்லைன்னா ஜாமீன், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு வழங்கப்படும். அப்படி வழங்கப்பட்டு அவர்களுக்கான அந்த உரிமை, அந்த அடிப்படை அப்படிங்கிறதையும் வழங்கப்படும் அப்படிங்கிறது சட்ட நியதி. இப்ப காபந்து அரசாக இருப்பதனால் யாரும் எதிர்ப்பதற்கான அல்லது பரோல் வழங்குவதற்கான தடை அப்படிங்கிறது இல்லாமல் கோர்ட், நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளின் மூலமாக அவர் செல்வார் என்ற நம்பிக்கையில் இருக்காங்க. இன்னும் அடுத்த தினங்கள்ல தான் அவர் சென்றாரா, இல்லை அதற்கு என்ன தடை விதிக்கப்பட்டது, அதற்கு எப்படி இடையூறு மறைமுகமாக கொடுக்கப்பட்டதா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வரும். இறுதி நாட்கள்ல அந்த அம்மா எந்த அளவிற்கு மன உளைச்சல் அடைந்திருப்பார்கள் அப்படிங்கிறத உள்ளபடியே அந்த அம்மாவினுடைய நிலையிலிருந்து எடுத்து பார்த்ததான் தெரியும். நடைபெறக்கூடிய விஷயங்கள், நடைபெறக்கூடிய தவறுகளை ஆதாரபூர்வமாக, ஆணித்தரமாக, எதிராளியால மறுக்க முடியாத அளவிற்கு எடுத்துக்காட்டுகளோடு, ஆதாரங்களோடு பொதுவெளியில முன்வைத்ததால் அதை எதிர்கொள்ள முடியாதவர்கள் மறைமுகமாக எந்த அளவிற்கு தொல்லைகளும் வழக்குகளும், குண்டாஸ் எத்தனை முறை போட்டு அதை ரிவோக் பண்ணாங்க அப்படிங்கிறதும் செய்திகளாக நம்ம படித்திருப்போம். இதை தாண்டி இந்த குண்டாஸ், இப்பொழுது போடப்பட்டிருக்க குண்டாஸ், அந்த குண்டாஸ் போடப்பட்டவர் செல்லக்கூடிய, தன்னுடைய பொறுப்பிலிருந்து செல்லக்கூடிய அந்த கடைசி நாள்
போட்டார் அப்படிங்கிற தகவலையும் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். இது எல்லாமே ஆதரிப்பவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து அப்படின்றதும், எதிர்ப்பவர்கள் சவுக்கு சங்கர் அவர்களை எதிர்ப்பவர்களும் சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதற்கு எடப்பாடி கே பழனிசாமி எக்ஸ் வலைதளத்துல இரங்கல் செய்தி வெளியிட்டு இருக்கிறார். வானதி சீனிவாசன் அவர்கள் இரங்கல் செய்தி வெளியிட்டு, அவங்களே மருத்துவமனையில் இருக்காங்க, ஆனால் அவங்க ஒரு இரங்கல் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. பாஜகவினுடைய தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. இதுல எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்த அந்த எக்ஸ் வலைதள கருத்தில் இருக்கக்கூடிய வாசகம் என்ன அப்படின்னா, யூடியூபர் திரு சவுக்கு சங்கர் அவர்களின் தாயார் திருமதி கமலா அம்மாள் உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த துயருற்றேன். தனது மகன் திமுக அரசை எதிர்த்து பேசிய ஒரே காரணத்திற்காக திருமதி கமலா அம்மாள் அவர்களை திமுக அரசின் காவல்துறையால், திமுக மற்றும் கூட்டணி கட்சி குண்டர்களால் சந்தித்த துயரங்கள் ஏராளம். வயதான தாய் என்று கூட பாராமல் அவரும் கடும் துயருக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கப்பட்டார். இந்நிலையில் திருமதி கமலா அம்மாள் அவர்கள் மாரடைப்பால் உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது. பாசமிகு தாயாரை இழந்து வாடும் திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல். மறைந்த திருமதி கமலா அம்மாள் அவர்களின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். திருச்சியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த செய்தி அவருக்கு, எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு கிடைச்சிருது. அவர் இதற்கான இரங்கலையும் தெரிவிச்சுட்டு அவர்களுக்கு நடந்த அந்த துயரங்களையும் கடந்து வந்த பாதைகளையும் எதிர்கொண்ட சட்ட போராட்டங்களையும் அவர் கோடிட்டு காட்டி பேசுகிறாரு. எதிர்க்கக்கூடியவர்களுக்கு இதுதான் கதியா, பயமுறுத்தலை இப்படித்தான் இந்த திமுக அரசு வழங்குமா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பேசியிருக்காரு. இது அப்படியே ஆதரிக்கக்கூடிய ஒருவர் கருத்து ஃபேஸ்புக்ல ஒருத்தர் போட்டிருக்காரு. அந்த வாசகத்தை மட்டும் படிக்கிறேன். அதாவது, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மீது தனிமனித தாக்குதல் விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதற்கு பதிலாக கடந்த 3-4 தேர்தலாக வைக்கப்படுது. அதற்கு பதிலடியாக அவர் சில கருத்துக்களை முன்வைக்கிறார். அது அவங்களுக்கு, இந்த கருத்தை தெரிவித்தவர்களுக்கு வலிக்குது. உடனே ஒரு முதலமைச்சரை இப்படி பேசலாமா, ஒரு துணை முதலமைச்சர் இப்படி பேசலாமா, தரக்குறைவான விமர்சனங்களை வைக்கலாமான்னு சொல்லி திமுகவில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் முதலமைச்சருமே பேசுறாங்க. இப்போ அதாவது கொரோனாவிலேயே போயிருக்கலாம்ன்ற ஒரு கருத்தை முன்வைத்ததும் உள்ளபடியே அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஓரளவுக்கு ஆட்சேபிக்கத்தக்க வகையில் இருந்தாலுமே அது அவர்களுக்கு எவ்வளவு வழியை தந்திருக்கும் அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. அப்படி எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள், ஒரு தாய் இப்ப இல்ல, 68 வயதுள்ள ஒரு தாய் இப்ப இல்ல, அவங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா அப்ப கூட தன்னுடைய குரூரமான அந்த திமுகவின் விசுவாசத்தை அவர்கள் காட்டுகிறார்கள் அப்படின்னு இந்த பதிவை நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய அவசியம் ஏற்படுது. அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பல, அந்த வாசகத்தை மட்டும் படிக்கிறேன். குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கரின் தாயார் மரணமடைந்தார் என்பது செய்தி. ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தாயாரின் மரணத்திற்கு பிறகாவது சவுக்கு சங்கர் திருந்துவார் என்று எதிர்பார்க்கிறோம். இதுல இவர் திருந்துவதற்கான வாய்ப்பு இங்க என்ன இருக்கு? இவர் என்ன தவறு செய்தார்? ஆளுகின்ற ஆட்சியினுடைய அவலங்களை சுட்டிக்காட்டியது அவ்வளவு பெரிய கொடுங்குற்றமா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. இதன் மூலமாக தலைமைக்கு நான் எவ்வளவு விசுவாசித்திருக்கிறேன் அப்படின்றத காட்டுவதற்காக இந்த பதிவா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு கமலா அம்மாள் உயிரோடு இல்லை. அவருடைய இறுதிச் சடங்கிற்கு சவுக்கு சங்கர் முறைப்படி சென்றிருப்பார் என்ற நம்பிக்கையையும் தாண்டி நமக்கு நாமே அப்படிங்கிறது போல உங்களை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல இரங்கல் செய்தியில மாரிதாஸ் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்களின் தாயார் காலமானார் என்ற செய்தி வருத்தம் அளிக்கிறது. மொத்த குடும்பத்தையும் திமுக அரசு கொடூரமாக பழிவாங்க துடித்ததன் முடிவு இங்கே வந்து நிற்கிறது. சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் சிறையில் இருக்கும் நிலையில் அவர் தாயார் இங்கே காலமானது இன்னும் வருத்தம் அளிக்கிறது. திமுக அரசுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டும். அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு சொல்லி வாசகத்தை யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கமலா அம்மாளின் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று ஸ்பெக்ட்ரம் தமிழ் வாயிலாக பிரார்த்திக்கிறோம்.